ஓ அவர் வந்து நான் அவர் கூட நடிச்சு ஏதோ பெருமையாக சொல்ல போகிறப்பல அப்படியே அது மூஞ்சி அப்படி வச்சிருந்தேன் டூ அப்படின்னு அந்த மூஞ்சை பார்த்து நம்ம துப்பணும். எதுக்கு அப்படின்னா ஐயா கமலஹாசன் சிவாஜி கணேசன் ஐயாவோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த மானங்கட்ட மாயா என்ன நினச்சிட்டு இருக்கு, நம்ம கூட கம்பேர் பண்ணுறாங்க போல அப்படியே புகழ்ச்சியில் பெருமை அப்படி மூஞ்சி வச்சுச்சு. அப்படியே தூக்கி சாணி முகம் செருப்பத்துக்கு அச்சு விட்டேன். ஒன்றா சொல்ல நீ வரமா உட்காரு, நான் ஐயா சிவாஜி கணேசன் பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி போயிட்டாப்ல ஐயா கமலஹாசன். இதுக்கு நீ என்ன பண்ணலாம், தும்ப பூல தூக்கு மாட்டலாம் சாகலாம், ரோட்டில் கிடக்கிற சாணியில் மூஞ்சி 3 வாட்டி முக்கிய எடுத்தாலே போதும் உனக்கு கொஞ்சமாவது ரோசம் வரும் அப்படின்றத நம்ம மாயாவை பார்த்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வெளியில் போகிறான்றான் கிளம்புறான். அப்போ கூட மூஞ்சை அது என்ன சொல்கிறது, என்னென்ன அசிங்கமாக திட்டலாம் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மட்டமான மூஞ்சை வச்சுருக்கு. இந்த மயிறு மாதிரி மூஞ்சை வச்சு இந்த மாயா பந்து பாரு வெறுப்பு கடுப்பின் உச்சம். ஒருத்தர் அங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கணும்னா நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து கன்வேர் பண்ணணும். அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம வந்து நார்மலாக அவங்கள்ட்ட பழகணும். ஆனால் அந்த மாதிரிலாம் பழகாமல் இது வெறுப்பேற்ற மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது பாருங்க. எனக்கு அப்படியே கிறுக்கு ஆகி போச்சு. அதுவும் அந்த மூஞ்சி அப்படியே அந்த மூஞ்சி வைக்கும் பாருங்க, அப்படி துப்புற மாதிரி தான் இருக்கும். மாயாவோட மூஞ்சை பார்க்கணும். பிக் பாஸ் கேவலமாக கேட்குறாப்புல, இந்த மாதிரிலாம் பண்ணாத அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி அந்த அசிங்கமாக கேட்குறாப்புல. இந்த கேவலாம் உனக்கு தேவையா மாயா? உனெல்லாம் எது இந்த கமலஹாசன் ஐயா பண்ணுற உருட்டு வேலை தான் நீ ஒரு நாள் உள்ளே உட்காந்துட்டு ஏன்னா உனெல்லாம் கழுத்த பிடிச்சி அப்படியே வேலை கழிப்பாங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு வணக்கம் மாம்ஸ். இன்றைக்கி பல சிறப்பான சம்பவங்கள் நடந்தது. முதல்ல ஐயா கமலஹாசன் வந்தாப்புல என்ன கேட்டாப்புலன்னா, நேற்று உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் நல்லா தான் விளாட்றேன், நல்லா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேஷன் பண்ணி. இவங்க அம்மா முதல்ல வந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அந்த அரைக்கோட்டக்காரி வந்து தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு 7.5 கூட்டி விட்ட மாதிரி மணியை டவுன் பண்ணி அவனை தேவையில்லாமல் இது பண்ணது பூராவே அந்த பொம்பளை தான் காரணம். அவள் உள்ளே வராமல் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும் இந்த வீடு. ரவினா என்ன ஸ்டோர் ரூம்ல சர்ப்ரைஸ் சார், பயங்கர அன்எக்ஸ்பெக்டட் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். அண்ட் அம்மாவும் வந்து நீ என்ன நல்லா தான் பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் என்ன கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலஹாசன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்துட்டு உங்களோட மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் நடிகன் முன்னாடி ஐயா நான் உங்களோட பெருசாக வரணும், நான் உங்களவுக்கு வரணும்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஆனால் நான் உங்களோட முன்னாடி வருவேன்னு சொல்ல பார்த்தா அந்த அளவுக்கு அவரோட நம்பிக்கை, அந்த மன தைரியத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். விக்ரம் நீ வேற லெவல்ரா அப்படின்னு தான் சொல்லி அந்த பையனை பாராட்டி ஆகணும். ஏன்னா அவனுக்கு இந்த அளவுக்கு நடிப்புலையும் நான் திறமையிலையும் கண்டிப்பாக அதில் நம்பிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பாக அது இருக்குன்னு நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். இந்த ஆக்டிங் ஸ்கோப் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு மெனக்கட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து விக்ரம் பண்ணியிருப்பாப்ல. அதனால் விக்ரம் வேற லெவல் சரவண விக்ரம் டைட்டில் வின்னர். உன்னை நாங்கள் மிகப்பெரிய கேட்டை டிஜிட்டல் மீடியா சார்பாக வாழ்த்துகின்றோம். அது சொன்ன இதாக இருக்கும் சார். உங்களை இப்போ நாங்கள் உங்களை பார்க்குறேன்ல சார், அந்த விஷயத்தை தாண்டணும்னு எனக்கு ஒரு அவ்வளோதான். அதான் வைக்கப்படுறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் வைக்கமே படாதீங்க. நீங்கள் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க? நீங்களும் சொல்லலைன்னா வெளியே இருக்கிற ஆளுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொன்னது உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அப்போ மன்மதலைன்னு ஒரு படம் அப்போ தான் முடிக்கல. அவர் பக்கத்தில் உட்கார்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், மன்மதலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நல்ல படம் பண்ணும்போது நீங்கள் உங்களை கூப்பிட்றேன், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஓ நல்லா இல்லாத படமும் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அப்படி இல்லைன்னா என்ன கிடைக்குதோ அது பண்ணுறேன், உங்களை மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நான் ஏறின படியிலேயே நீ ஏற போறியா? அடுத்தது கமலஹாசன் வந்து மணியை கேட்டாப்ல. மணி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நான் உங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணணும், அதே மாதிரி பேன் இண்டியா ஃபிலிம் எல்லா மாநிலத்திலையும் இருக்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி ஒரு படம் பண்ணணும். அதை கொரியோகிராஃப் பண்ணி நான் படம் பண்ணணும். ஆல் இண்டியா பேன் இண்டியா ஃபிலிமுக்கு நான் பண்ணதான் வந்துட்டு ஒரு இது பண்ணும். மணிக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் வருவாங்க. ஏன்னா அது சொல்கிறது அண்ணன் சாண்டி அவர்கள் அந்த காலத்தில் கலா மாஸ்டர் கீழே இருந்து அதுலேருந்து டெவலப் ஆகி இன்னைக்கு அடுத்தது சாண்டி மாஸ்டர்ட்ட மணி இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வந்து மணி ஒரு மிகப்பெரிய கொரியோகிராஃபராக வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நடக்கும், அது நிச்சயம், அது சத்தியம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அந்த டான்ஸ் விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஈகோ இல்லாமல் நின்று அந்த வெளியில் இது பண்ணி டான்ஸ் பண்ணி அவங்க உள்ள ஆனால் கூட அதை வெளியில் என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டெப்லாம் போகிறது வந்து அதெல்லாம் சும்மா எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக ஒரு விஷயத்தை விரும்பினா மட்டும் தான் பண்ண முடியும். அது மணிட்ட 100க்கு 500% இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனால் மணி சான்ஸ்லெஸ்ஸாக மார்பிளஸ் நீ சூப்பர் பட்டை கிளப்பு அப்படின்னு தான் நம்ம மணிக்கு சொல்லணும். வெக்கப்படல சார், உங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை சார். அப்படியா? என்னோட பெரிய ஆசையை தான் சார். உடச்சிட்டிங்க சார். உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் சார், நினைச்சிட்டே இருந்தேன் சார் எப்படி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நீங்கள் விக்ரம் சொன்னோடனே அது ஃபஸ்ட்டு அதை சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் லெவலில் கண்டிப்பாக ஆகணுன்றது, ஒரு பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஆகணுன்றது தான் சார் என்னோட ஆசை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து இந்த ஆக்டிங்லாம் பண்ணும்போது, வேஷம்லாம் போடும்போது இப்போ எனக்கும் வர வர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சார், நம்மளும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாயா ஒரு மிகப்பெரிய பல்ப் வாங்கிச்சு. நம்ம விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா சார், இந்த மாதிரி உங்கள் கூடலாம் சேர்ந்து மாயாவுக்கு நடிக்க ஃப்ரேம்லாம் கிடச்சிருக்குது, அது வந்து உங்கள்கிட்ட கூட நடிக்கிறதுக்கு அது மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கமலஹாசன் சொல்கிறாப்ல,
நான் நடிச்சேன்னு சொல்லணும் அப்படின்னாப்புல மாயா கொண்டு என்ன சிரிப்புனா, ஓ அவர் வந்து நான் அவர் கூட நடிச்சேன்னு ஏதோ பெருமையாக சொல்ல போகிறப்பல அப்படியே மூஞ்சி அப்படி வச்சிருந்தேன் டூ அப்படின்னு அந்த மூஞ்சை பார்த்து நம்ம துப்பணும். எதுக்கு அப்படின்னா ஐயா கமலஹாசன் சிவாஜி கணேசன் ஐயாவோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த மானங்கட்ட மாயா என்ன நினச்சிட்டு இருக்கு, நம்ம கூட கம்பேர் பண்ணுறாங்க போல அப்படியே புகழ்ச்சியில் பெருமை அப்படி மூஞ்சி வச்சுச்சு. அப்படியே தூக்கி சாணி முகம் சேர்ப்புத்தி அச்சுவிட்டேன். ஒன்னா சொல்ல நீ வரமாக்காரே நான் ஐயா சிவாஜி கணேசன் பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி போயிட்டாப்புல ஐயா கமலஹாசன். இதுக்கு நீ என்ன பண்ணலாம், தும்பப்பூல தூக்கு மாட்டலாம் சாகலாம், ரோட்டில் கிடக்கிற சாணியில் மூஞ்சி 3 வாட்டி முக்கிய எடுத்தாலே போதும் உனக்கு கொஞ்சமாவது ரோசம் வரும் அப்படின்றது தான் நம்ம மாயாவை பார்த்து சொல்கிறது. உங்க கூட ஒரு சீன் வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா அது ஒரு லைஃப் டைம் சீன் போதுமா? இல்லை, அது ஒரு பெரிய பாக்கியமா இருக்குது சார். ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு மாயா அவங்களுக்கு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு அவங்கள காட்டுறீங்க, என்ன காட்டுங்க. இல்ல சிவாஜி சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு தினேஷ் அண்ணன் வந்து பாராட்டினாப்ல. ஏன்னா யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் உடனே அவங்களுக்கு காஃபி போட்டு நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய வேலைகள்லாம் செஞ்சு அவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது யாரு அப்படின்னோம்னா அண்ணன் தினேஷ் அவர்கள். ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம் எல்லா ஃபேமிலி கூடமே அவர் ரொம்ப வந்து மெர்ஜாய் எல்லாத்தையுமே பேசி சூப்பராக பேச ரொம்ப கேஷுவலாக பேசினாப்ல. ஏன்னா இப்போ தான் என்ன பார்த்தேன் நான் இப்படி பேச நம்ம அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து எல்லாத்தையும் சூப்பராக பேசணுன்ற மாதிரி அண்ணன் தினேஷ் பண்ணாப்ல. எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து எல்லாருக்கும் உடனே டீ எடுத்துகிட்டு போய் போட்டு கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தவங்களும் விருந்தாளியாகவே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணது யாருன்னா அண்ணன் தினேஷ் அவர்கள். அண்ணன் தினேஷ் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டினேன். யார் பார்க்குறாங்களோ பார்க்குறையோ கவனிக்கிறாங்களோ இல்லையோ தன் கடமையை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான கடமை உணர்வுள்ளவர்களின் அடையாளம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தினேஷ் இருந்திருக்காருங்கிறது தான் உங்களுடைய. கடைசியில் அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு விக்ரம் பேரை வெளில தட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்குது. ஏன்னா அந்த பையன் இப்போ தான் பாவம் நல்லா விளையாடுறான் போகிறான் நம்ம பாராட்டிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த மூதேவிங்க பண்ண வேலையில் அந்த பையன் வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சொல்லும் போது கூட மாயா மூஞ்சி அதுக்கு ஒரு க்ளோஸ் வைடா பார்க்க முடியல அந்த சனியை ஏதாவது தூக்கி அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வெளியில் போகிறேன்றான் கிளம்புறான். அப்போ கூட மூஞ்ச அது என்ன சொல்கிறது என்னென்ன அசிங்கமாக திட்டலாம் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மட்டமான மூஞ்சை வச்சுக்கிறது. இந்த மயிறு மாதிரி மூஞ்சை வச்சு இந்த மாயா பந்து பாரு வெறுப்பு கடுப்பின் உச்சம். ஒருத்தர் அங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்தோம்னா நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து கன்வேர் பண்ணணும். அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம வந்து நார்மலாக அவங்கள்ட்ட பழகணும். ஆனால் அந்த மாதிரிலாம் பழகாமல் இது வெறுப்பு ஏற்றுற மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது பாருங்க. எனக்கு அப்படியே கிறுக்கு ஆகி போச்சு. அதுவும் அந்த மூஞ்சி அந்த மூஞ்சி வைக்கும் பாருங்க அப்படியே துப்புற மாதிரி தான் இருக்கும் மாயாவோட மூஞ்சை பார்க்கும்போது. நீ உங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு நீ இந்த ஃபீலிங்ல போக கூடாது. எனக்கு நான் அதை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் அப்புறம் இந்த விக்ரம் பையனை வந்துட்டு வெளியில் அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கு. பிக் பாஸ் கேவலமாக கேட்குறாப்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாத அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி அந்த அசிங்கமாக திட்டுறாப்ல. இந்த கேவலாம் உனக்கு தேவையா மாயா? உனெல்லாம் எது இந்த கமலஹாசன் ஐயா பண்ணுற உருட்டு வேலை தான் நீ இவ்வளோ நாள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். உனெல்லாம் கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளில தள்ளிப்பாங்க. மக்களுக்கு நீ உள்ளே இருக்கிற பூலியால கூட விருப்பம் இல்லை. மூதேவி நீ உள்ளே இருந்து எங்கள் உயிரை தான் வாங்கி தொலைற அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர விஷயம். மாயா மணி உள்ள வாங்க. மாயா திரும்ப அப்படி செய்ய வேண்டாம். I'm counting on you not to do that. ஓகே பிக் பாஸ் சாரி. அப்புறம் விக்ரம் வந்து செம ஸ்வீட் அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த பையன் நம்ம எப்படி டைட்டில் வின் பண்ணிடுவோம் போல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலே இருந்தாப்புல அவனால் வெளியில் வந்தது அப்படின்றதே வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஐயா கமலஹாசன் அந்த அளவுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் போகிறான் பேசுகிறான். அதான் சொல்கிறது இந்த அளவுக்கு ஒரு ப்ராட் மைண்டடாக வந்துட்டு யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஒரு நல்ல தெளிவு, இந்த அளவுக்கு மூவ் பண்ணி அந்த அளவுக்கு மூவ் பண்ணி சில தப்புகள் இருந்தாலும் அதை திருத்தி ஒவ்வொரு இடத்துல அப்டேட் கொடுத்து இவ்வளோ நாள் இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கே நம்ம விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லுவோம். அழகா இருக்கனாடா. சரி, ஓகே, எல்லாரும் ஜாலியா இருங்க, ஜாலியா விளையாடுங்க. நான் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது அழுகிற மாதிரி நடிச்சு அது தொலைங்க. நான் வெளியே போயாவது பாக்குறேன். சரியா? குட் கேம் விக்ரம். மிஸ் யூ, லவ் யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐயா கமலஹாசன் பேச்சுவாக்கிலேயே ஐயா நான் உங்க கூட சேர்ந்து படம் நடிக்கணும்னு இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சான்ஸ் கேட்டாப்ல. ஐயா கமலஹாசன் சொல்ல நான் கூட இந்த மாதிரிலாம் சிவாஜி கணேசன் ஐயாட்ட அந்த மாதிரி கேட்கணுன்ற ஐடியா எனக்கு வராமல் போச்சு, நீங்களாம் பொசுக்குன்னு என்கிட்ட கேட்டுறீங்க, நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் போகுன்ற மாதிரி ஐயா கமலஹாசன் அவர்கள் பேசி அனுப்புறப்பல இந்த வாட்டி நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கிட்ட கேட்குறது. ஏன்னா நல்ல படங்கள்லாம் 10 லட்ச ரூபாய் கூட ஒரு நல்ல டீம் சேர்ந்தா எடுக்கலாம்னாப்ல. அதெல்லாம் நிஜமாவே உண்மை, டீம் தான் முக்கியம். அதான் ஐயா கமலஹாசன் விளக்கி சொன்னதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பட் இப்போ இது வேற நடந்துருச்சா சார்? இது வந்து இதை நான் வந்து கப்பு வாங்கினதுக்கு ஈக்குவலா ஏதாவது பண்ணோம்னா நான் உங்க கூட சேர்ந்து நடிச்சே ஆகணும் சார். எவ்வளவு எஃபோர்ட் வேணாலும் அதுக்கு போட்டு ஒரே ஃப்ரேம்ல நம்ம 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும் சார். இது நல்ல கெட்டிக்காரத்தனமான யுக்தி. யாருமே இப்படி சான்ஸ் கேட்டதில்ல. எனக்கு கூட தோணல சிவாஜி சார்கிட்ட இப்படி கேட்கணும்னு. நிறைய செலவு பண்ணி நானே படம் எடுத்து கெஞ்சி கேட்டு அவரை நடிக்க வச்சேன் நான்.
அப்புறம் இந்த விக்ரம் பையன் வெளில போனதுக்கப்புறம் இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் 3 உட்காந்துருக்கணும். நான் ஒன்றும் அவனை எந்த அளவுக்கு நான் காப்பாற்றிருக்கணுமா பிடுங்கண்ணே அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். மாயா பார்த்து நீ எல்லா இடத்தையும் அவனை அசிங்கப்படுத்தினா பின்னாடி வந்துட்டு உனக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி சும்மாவே அவனை வச்சுக்கிட்டு அவனை அசிங்கப்படுத்தி இது பண்ணி கடைசியாக அந்த பையன் வெளியில் போகிறதுக்கான காரணமே நீ தான் அப்படின்றது தான் உண்மை. இதில் எவ்வளோ பரவாயில்ல, பூர்ணிமாவும் நம்ம எவ்வளோ நாளும் பாராட்டலாம். ஏன்னா அந்த பொண்ணோட கேரக்டருக்கு இந்த மாதிரி அது நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நீ இதில் ஃப்ராட் நம்பர் 1 அப்படின்றத மாயாவை நம்ம சொல்லி ஆகணும். 420 மறுரூபம் மாயா அப்படின்றத அப்படி உத்தர குத்தி அப்படி வைக்கணும் அப்படின்னு தான். இதால் ஃபோன்லாம் ஆடுதுங்க. அந்த கரப்பாம்பூச்சி மாட்டுற மட்டும் வச்சுட்டு ஒன்று பேசுகிறேன். அதுவும் என்ன ஏன் அதை எல்லாருக்கும் சொன்னீங்க. நீ வந்து பயங்கரம் கரப்பான்ஸ் இவன் வந்து நல்லவனா, இவன் நல்லவனா, இவன் கூட நல்லவன் வச்சுக்கலாம், சின்ன பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் பேர் அதுக்கு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Shh.